கார்டு என்பது வெறும் அடையாளத்திற்கு மட்டுமே, பிறப்புக்கு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு பகிரங்கமாக அறிவிச்சிச்சு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த இஷ்யூ தெரியும். ஒவ்வொருத்தவனுக்கும் வந்து 2 மாதிரியான பர்த் சர்டிஃபிகேட் இருக்கு, 2 மாதிரியான பர்த் ரேட் இருக்கு. இல்ல சார், இப்போ உங்க ஊர்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்கிட்ட போய் கேளுங்க, எல்லாத்துக்குமே தப்புன்னு தெரியும். அந்த தப்பு பூரா இப்படிதான் நடந்துச்சுன்னு அவங்களே சொல்லுவாங்க. அவங்களுடைய ஆசிரியர்களும் காதை தொட்டு தான் அவங்கள சேர்த்துக்கிட்டாங்க. அதிகபட்சமா ஒண்ணும் இல்ல, நீங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப்களை போய் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா வாட்ச் பண்ணுங்க. நிறைய பேர் ஏப்ரல் மாசம், மே மாசம், ஜூன் மாசத்துல ரிட்டையர்மெண்ட் ஆவாங்க. ஏன் தெரியுங்களா? ஸ்கூலுக்காக டேட் போட்டிருப்பாங்க. ஸ்கூலுடைய கல்வி சான்று, கல்வி ஆண்டுகள் ஒன்று இருக்குது. ஆமாம், அகாடமிக் இயர்ல வந்து இந்த மாசம் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாசத்தை அவங்க சூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க முன்னாடியே ரிட்டையர்மெண்ட் ஆகிற மாதிரி இருந்தா கூட இந்த 3-4 மாசத்துக்கு நீங்க வேலை செய்யலாம், எக்ஸ்ட்ரா வேலை செய்யலாம். அந்த ஸ்கூல் டைமிங் முடிகிற வரலையும் வேலை செய்யலாம் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. அதுல உங்களுக்கு சம்பளம் எக்ஸ்ட்ரா கிடைக்குமேன்றதுக்கோசரம் அந்த வாதியாருங்களா செஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா இதுதான். அதனால தான் என் பேர் ஏப்ரல்ல இருக்குது. ஓகேங்களா? நிறைய பேருக்கு ஏப்ரல், மே, ஜூன்ல இருக்கும். இது கம்பல்சரி உங்களுடைய டிசியில், உங்கள் மார்க் ஷீட்டில், உங்கள் பாஸ்போர்ட்டில், நீங்கள் விசா வாங்க போகிறதா இருந்தாலும் சரி, அதுக்கடுத்து உங்கள் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருப்பாங்க. 2021 எடுத்தாங்க இல்லைங்களா, சாரி 2011 எடுத்தாங்க இல்லையா, மக்கள் தொகை கணக்கெடுப்புல கூட நீங்க திருத்தம் செய்வதற்கு எல்லா வேலையும் இருக்கு. ஒரிஜினலா உங்களோட உண்மையான பிறப்பு சான்று இருந்து போச்சுன்னா அது தவிர வேற எந்த ரெக்கார்டுமே செல்லாதுன்னு சொல்லி பிறப்பு பதிவு சட்டத்துல சொல்லியிருக்காங்க. சோ அப்போ வந்து அந்த பிறப்பு சர்டிபிகேட்டுக்கு, பிறந்த சர்டிபிகேட்டுக்கு நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். கண்டிப்பா சார். அதனாலதான் சார் நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு யாருமே இந்த விஷயத்த முன்னெடுக்கல, இந்த விஷயத்த வந்து அலட்சியமா விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் நான் இதை பெரிய பிரச்சனையா பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப எல்லாருமே உண்மையா நீங்க ஒண்ணு இல்ல 104க்கு போன் அடிங்க, 104க்கு போன் பண்ணி பர்த் அண்ட் டெத் பத்தி பேசுங்க, கேளுங்க. அதுக்கு உங்களுக்கு என்ன ரிப்ளை கிடைக்குதுன்னு தெரிஞ்சுட்டு எனக்கு திரும்ப கால் பண்ணி சொல்லுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா பிறப்பு சம்பந்தமான விஷயத்த பெரிய பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு இருக்கிற ஒரே ஆள் யாருன்னா நான் தான். அதனாலதான் நீங்க கேட்டீங்கன்னா என் பேரை கேட்பாங்க, பாக்யராஜ் கிட்ட சொன்னாரான்னு கேட்பாங்க, இல்லைன்னா பாக்யராஜான்னு கேட்பாங்க. சரியா? நான் சென்னைக்கு வந்தனவே அந்த ஆபீஸ்க்கு போகாம வரமாட்டேன். இங்க பிறப்பு இது ஆபீஸ்க்கு வந்து உங்களுக்கு தெரியும். இது வந்து இப்போ வந்து மேனுவலா, அதாவது வந்து அப்ளிகேஷனை கொடுத்து வாங்கிக்க சொல்றீங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதுலயே திருத்தம் செய்யறதுக்கு ஒரு ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க, அந்த TNUR அர்பன் பே. அதுல வந்து என்ன கேட்கறாங்க, நேம் டிக்ளரேஷன் ஃபார்மும் மற்ற ஃபார்மும் அட்டாச் பண்ண சொல்றாங்க. அப்ப அதுபடி போவேனா, நீ போய் பேர் இல்லாத சர்டிபிகேட்டை கையில வாங்கிரு அப்படிங்கிறீங்க. அதான உங்க அட்வைஸ்? ஆமா, முதல்ல அதை செய்யுங்க. அப்புறமா நம்ம அதை வாங்கிட்டு வந்துட்டு ஒரு 200 தான் சார் நமக்கு செலவாகுது. பேர் இல்லாம கொடுப்பாங்கல்ல? பேர் இல்லாம தருவாங்க சார். பேர் இல்லாம அவங்க கொடுக்கட்டும். முதல்ல அவங்களோட ரூல் என்னன்னா, ஒன்னு பெயரை பதிவு பண்ணி கொடுத்துட்டாலும் சந்தோஷம் தான் நமக்கு. ஒருவேளை பெயரை பதிவு பண்ணாம கொடுக்குறாங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வாங்க, நம்ம அப்புறமா டிக்ளரேஷன் ஃபார்ம்லாம் வந்து ஆன்லைன்ல அப்லோட் பண்ணி அதை எப்படி நம்ம வாங்கலான்றதை நம்ம ட்ரை பண்ணுவோம். சரி சார், நான் சர்ச் பண்ணி எடுத்தெல்லாம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதை வச்சு நான் அப்ளை பண்ணிடலாம். போயிட்டாங்க பர்த் சர்டிஃபிகேட் எனக்கு வேணும் கொடு அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் அந்த முனிசிபாலிட்டிக்கு போங்க, முனிசிபாலிட்டியில் போய் அப்ளை பண்ணுங்க. முடிஞ்ச வரலையும் நீங்கள் அப்ளை பண்ணி எனக்கு காப்பி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து இல்லை ஸ்கேன் பண்ணியாவது எனக்கு அதை அனுப்பிச்சி விடுங்க. ஓகே, ஏதாவது ஆதாரை கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் உனக்கு பர்த் சர்டிஃபிகேட் பர்த் ரேட் டிஃப்ரென்ஸாக இருக்கேன்னா அவங்க ஆதார் நம்பரை கட்டாயம் குறிப்பிடணும், இல்லை இணைக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுல ஒரு தேதி இருக்கு, இதுல ஒரு தேதி இருக்கு, மிஸ்மேட்ச் ஆகுது, உனக்கு நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்புகள் இல்லை. அப்படி உங்கள்கிட்ட அதே மாதிரி சொன்னாங்கன்னா தான் நான் சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னா, தயவு செய்து அதே மாதிரி சொன்னாங்கன்னாக்கா எனக்கு அங்கிருந்தே கால் பண்ணுங்க, நான் அவங்கள்ட்ட பேசுறேன். அதுக்கு எந்த விதமான வார்த்தையும் சொல்வதற்கு ஒரு துளி கூட வாய்ப்பே கிடையாது. அது நீங்க சொல்ற மாதிரி அவங்க டைவர்ட் பண்றதுக்காக அந்த வார்த்தைகளை முன்னெடுத்தாலும் எடுக்கலாம். அதான் நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன், அது ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கேன் வேற ஆள் மூலியமா. நான் வெளிநாட்டில் இருந்தப்போ அப்போ வந்து ஆதார் நம்பரை கொடுங்க, டேட்டை கொடுங்க, பிறந்த டேட்டை கொடுங்க, நாங்கள் தரேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அது வேணாம், அதை நீ ட்ரை பண்ணாத, அதை வச்சு நம்ம இல்லைங்கிறதுக்கோ இல்லை டேட்டு வந்து டிஃப்ரென்ஸாக இருக்குன்னு அப்படி இஷ்யூ பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான், நீ கொடுக்க வேணாம், நீ அப்ளை பண்ணாத வந்துரு, நான் வந்தவன பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் அப்ளை கொடுக்கல. இப்போ நான் உடனே அவங்க அப்ளை, அதாவது பர்த் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மில் நான் என்னது மென்ஷன் பண்ணுறேன், ஆனால் அந்த ஆதார் கார்டை இணைக்கவா வேணாமா? என் ஆதார் கார்டில் வந்து டிஃப்ரெண்ட் டேட் ஆஃப் பர்த். உங்களுக்கு அதான் சொன்னேன், இணைக்க சொன்னா
ரெண்டாவது ஆப்ஷனா சேருங்க. அதுல அவங்க உங்களை இணைக்க சொன்னா ரெண்டாவது ஆப்ஷனா சேருங்க. இப்ப நான் வாங்கியிருக்கிறேன், என் ஒய்ஃப்க்கு தப்பா தான் இருந்தது, என் ஒய்ஃபோடைய ஆதார் கார்டை நான் கொடுத்துருக்கிறேன், என் ஒய்ஃபோடைய ஸ்கூல் டிசியை கொடுத்து தான் நான் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து என் ஒய்ஃபோடைய டிசி, செகண்ட் ஆப்ஷன் வந்து என் ஒய்ஃபோடைய ஆதார். ஓகேங்களா? ஆதார்ல 93 இருக்குது, என்னுடைய ஒய்ஃபோடைய ஸ்கூல் டிசில ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல 95 இருக்குது. உண்மையான பிறந்த தேதி 93 வருஷம். அப்ப ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு வேரியேஷன் இருக்கு. அப்ப இந்த பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றதுனால தான் என்ன பண்ண, ஸ்கூல் டிசியை கொடுத்துருக்கிறேன், ஆதாரையும் கொடுத்து தான் நான் வாங்குறேன். இந்த 2 தேதிக்குமே முரண்பட்டு தான் உண்மையான பிறந்த தேதி இருக்கு. என் ஒய்ஃபு தான் திருத்திட்டேன். எலிமெண்டரி ஸ்கூல்ல போய் நான் திருத்திட்டேன், ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல போய் நான் திருத்திட்டேன். இப்போ என் ஒய்ஃபு கவர்மெண்ட் ஜாப் இல்ல, எனக்கு ஈஸியா ஆயிடுச்சு, டக்குன்னு திருத்திட்டேன். அவங்க 10வது வரலாம் தான் படிச்சாங்கிறதுனால திருத்திட்டேன். ஒருவேளை அதுக்கு மேல படிப்பு ஒரு பிஎஸ்சி இல்ல எம்காம் எம்பில் அப்படின்னு ஏதாவது பண்ணிருக்கிறாங்க, இல்ல 2-3 டிகிரி வாங்கியிருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு அதிகாரிகள் இருக்கிறாங்க. அந்த அதிகாரிகளுக்கு நம்ம விண்ணப்பம் செஞ்சு திருத்தம் செய்து கொள்ளலாம். அதுக்குண்டான ஜீவோ என்கிட்ட இருக்குது, ஒன்றும் பயப்படவே தேவையில்ல, எல்லாத்துலயுமே நீங்க திருத்தம் பண்ணிக்கலாம். ஆனா அந்த ஒரே ஒரு ஜீவோ மட்டும் இந்த எக்ஸ்பயரி ஜீவோ, அதாவது வந்து டிசம்பர் 2020 அது வந்து தனி. இது வந்து ஒன்லி ஒன் பர்த்துக்கு மட்டும் சொல்லப்பட்டது. அதாவது இந்திய அரசாங்கம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, உண்மையான பிறந்த தேதிக்கு உண்டான காலக்கெடுவை 1969 பர்த் அண்ட் டெத் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு மாநிலமும் என்ன பண்றீங்கன்னா, உங்களுடைய இதுக்கு ஒரு திருத்த சட்டத்தை கொண்டு வாங்க, விதியை கொண்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி சொல்லும் போது பாத்தீங்கன்னா, பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டீங்கன்னா 1999, கர்நாடகா எடுத்துக்கிட்டா 98, இவங்கெல்லாம் இது பண்ண மாதிரி நம்ம தமிழ்நாடு என்ன பண்ணுச்சுன்னா 2000 தான் விதியை கொண்டு வருது. அப்ப இந்த விதியை 2000 கொண்டுட்டு வரும்போது என்ன பண்றாங்கன்னா, 15 ஆண்டு காலங்கள் வரை உங்களுடைய பிறப்பு சான்றில் பெயர் இல்லை என்றால் நீங்க பெயரை பதிவு பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு ஒரு ஜீவோ விடுறாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணாங்கன்னா 2014 வந்துருச்சுங்களா, 2016 என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா 2019 வரலையும் ஒரு 5 ஆண்டு காலங்களை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு ஜீவோ விட்டாங்க. அந்த 2017 என்ன பண்ணாங்கன்னா ஏற்கனவே இருந்த கட்டணத்தை உயர்த்தினாங்க. அதுக்கு அடுத்தது 2019 வரலையும் இருந்த இந்த 5 ஆண்டு காலம் போயிடுச்சு அப்படின்னு திரும்ப என்ன பண்றாங்கன்னா 415 2021 ஒரு ஜீவோ ரிலீஸ் பண்ணி தான் 31/12/2024 வரை பெயரை பதிவு செய்து கொள்ளலாம், இதற்கு மேல் கால அவகாசம் வழங்க ஈலாதுன்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டாங்க. இப்ப அதுவும் பத்தாது, எங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லி நான் இந்திய நாட்டுடைய பிறப்பிறப்பு பதிவு தலைவருக்கு மெயில் போட்டிருக்கிறேன். 5 ஆண்டு காலங்களை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணுவதோட மட்டும் விட்டுறக்கூடாது. மக்கள் கீழ்மட்ட ஒரு மலைவாழ் மக்களா இருந்தா கூட அந்த மக்கள் வரலையும் போய் சேரணும்னாக்கா என்னென்ன மூலியமா எந்தெந்த அடிப்படையில இது அவேர்னஸ் கொண்டுட்டு போறோமோ அதுக்கு உண்டான முன்னேற்பாடுகள் எடுங்க அப்படின்னு சொல்லி நான் மெயில் போட்டிருக்கிறேன். ஆமா, நான் இப்ப மட்டும் இல்ல, நான் 2023 இருந்தே போட்டுட்டு இருக்கிறேன். ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களா அவங்க? எனக்கு 2-3 டைம் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசினாங்க. நீங்க தமிழ்ல போடுறீங்க, எங்களுக்கு லாங்குவேஜ் புரியல, ஒன்லி இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி எல்லாம் போட்டாங்க. நான் வந்து அதை கூகுள் டிரான்ஸ்லேட் எல்லாம் பண்ணி அனுப்பிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அடுத்த டைம் எனக்கே டென்ஷன் ஆகி போச்சு. திரும்ப நானும் கூகுள்ல தானே பண்ணி அனுப்புறேன், நீங்களே அதை போய் கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு படிச்சுக்க தெரியாதா அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் போட்டு விட்டேன். அப்புறம் அதுக்கடுத்து எனக்கு இன்னும் திரும்ப பதில் எதுவும் வரல. ஆனா நான் என்னோட மெயில் எல்லாமே அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இப்ப ரீசெண்டா நான் ஒரு மெயில் போட்டுட்டு போனேன். அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி ஒரு மெயில் போட்டிருந்தேன். ஏகப்பட்ட இஷ்யூஸ், பொதுமக்களுக்கு உண்டான எல்லா பிரச்சனையும் எனக்கு உண்டான பிரச்சனையும் சேர்ந்த மாதிரி சூஸ் பண்ணி ஒரு 15 பாயிண்ட்டை டைப் பண்ணி இங்கிலீஷ் அண்ட் தமிழா போட்டு அவங்களுக்கு அனுப்பிச்சிருந்த மெயில் அனுப்பிச்சிட்டு ஒரு லெட்டராகவும் ரீஸ்போஸ் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் பண்ணிட்டு நான் 17ஆம் தேதி அவங்கள போய் சந்திக்க போகும்போது போய் பார்த்தா என் மெயிலை ஓப்பன் பண்ணி அவங்க பார்க்கல. அங்கே போய் நின்றுக்கிட்டு நான் அப்பாயின்மெண்ட் கேட்குறேன். அதுலேயே நான் அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன். இந்த விஷயமா நான் உங்களை நேரில் சந்திக்கணும், எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். டெல்லியா இல்லை சென்னையா? டெல்லிக்கு. திரும்ப நான் டெல்லி ஆஃபீஸில் போய் நின்றுக்கிட்டு கீழே வரவேற்பு அதிகாரிகிட்ட போய் நின்று கால் பண்ணி அந்த அதிகாரிகிட்ட பேசுகிறேன். நான் ஃபோனில் தான் பேசணும். என் ஃப்ரெண்டு மிலிட்டரியில் இருக்கிறான், அவன் மூலிமா நான் அந்த அதிகாரிகிட்ட டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு எனக்கு தமிழில் தான் பேச தெரியுன்றதுனால அவனை கூப்பிட்டு வந்து மொழி மாற்றம் செஞ்சு சொல்லுடான்னு சொன்னேன். அப்போ அவன் ஹிந்தியில் அவங்கள்ட்ட பேசுகிறான். போது நாங்கள் என்ன பிரதிபலிக்கிறோனோ அந்த விஷயத்தை பொறுத்து அவங்க சொல்லிட்டே இருந்தான். அந்த டைமில் அவங்க ஏதோ ஒரு விஷயத்த சொன்னது பிற்பாடு அவனுக்கு கோவப்பட்டு என்ன சொன்னான்னா, அவன் வந்து தமிழ்நாட்டில இருந்து உங்களுக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்பிட்டு அங்கிருந்து இங்க வந்துட்டான். அவன் நேரில் பாக்கிறதுக்கு முடியாதுன்னு சொன்னாக்கா அவன் எதுக்கு அப்புறம் வர வச்சுங்க? அப்போ உங்களுடைய பேப்பர், அவன் அனுப்பிச்சு விட்ட பேப்பரை கூட நீங்க பாக்கலாம், அப்புறம் என்னதான் நீங்க பண்றீங்கன்னு சொல்லி கோவமா அவன் சத்தம் போட்ட பிற்பாடு தான் எந்த மின்னஞ்சல்ல இருந்து எந்த மின்னஞ்சலுக்கு அனுப்புறாங்கன்னு சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. அப்புறம் அதை ஓபன் பண்ணி பார்த்துட்டு அந்த விஷயத்தெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க.
எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு திரும்ப ஒவ்வொன்றும் நீங்கள் தனித்தனியாக அனுப்பிச்சி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரெமிடி ஏதாவது ரெடி ஏற்பாடு பண்ணி தரேன்னு இருக்காங்க. சரி. பண்ணிடலாம், ஒன்றும் பெரிய இஷ்யூஸ்லாம் இல்லை. என்ன உங்களுக்கு செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக நான் வந்து 100% சப்போர்ட் பண்ணுறேன். சரி சார், ரொம்ப நன்றி. அப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் போய் அந்த பர்த் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறேன். ஓகே, அப்ளை பண்ணிட்டு பார்க்குறேன். என்னுடைய அடுத்த ஒரு கேள்வி என்னன்னா, எங்கள் அங்கிளுக்கெல்லாம் 1960 இந்த மாதிரி பிறந்தவங்க, அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் வந்து சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்குமா? இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். முன் தேடல் தான் வேணும், தேடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது அந்த மேனுவலாக போய் தேடணும், அப்படி தானே? ஒருவேளை நீங்கள் தேடி கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம புதுசாக விண்ணப்பிச்சு வாங்கிக்கலாம். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா 324/2023 சொல்லிட்டு ஒரு ஜீவோ ஒன்று தமிழக அரசு போட்டிருக்காங்க. மனிதவள மேலாண்மை துறை, அதாவது வருவாய் மற்றும் மேலாண்மை துறைன்னு சொல்றோம் இல்லையா, இந்த துறையுடைய அதிகாரி தான் அந்த உத்தரவு போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பிறப்பிறப்பு சர்டிபிகேட்ல ஏதேனும் திருத்தம் செய்யணும் போகணும் அப்படின்னா இனிமேல் நீதிமன்றத்துக்கு அனுப்ப வேண்டாம், நீதிமன்றத்துக்கு உண்டான முழு அதிகாரத்தை நான் ஆடியோவுக்கு கொடுத்துட்றேன், ஆடியோவே பார்த்துக்குங்கன்னு சொல்லி அந்த உத்தரவு போட்டிருப்பாங்க. வருவாய் கோட்டாட்சியர், சார் ஆட்சியர் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, அவர்தான். அது ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி சொல்லுவாங்க. சார் ஆட்சியர்னு சொல்லுவாங்க, வருவாய் கோட்டாட்சியர்னு சொல்லுவாங்க. ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவர் குற்றவியல் நடுவர் நீதிபதினு சொல்லுவாங்க, நடுவர் மன்றத்துடைய நீதிபதினு சொல்றதுனால அவருக்கு அந்த ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க நீதிமன்றம்லாம் போக தேவையில்ல. உங்களை யாராவது நீதிமன்றத்துக்கு போக சொன்னாங்கன்னா தயவு செய்து போகாதீங்க. தள்ளுபடி ஆகிடும், அப்படித்தானே? தள்ளுபடி ஆகிறதுக்கு இல்லை, நீங்க இவங்க அந்த ரெவன்யூல இருக்கிறவங்களுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படியாவது வர மக்களை நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு நம்ம தப்பிச்சுக்கலாம், நம்ம ஏன் இதை கொடுத்து நம்ம ஏன் மாட்டிட்டு முடிக்கணும்னு நினைச்சிட்டு இவங்க எல்லாம் அதிகபட்சமா டைவர்ட் பண்ணி விடுறாங்க. அதனால நீங்க போகாதீங்க. அப்படி உங்களை போக சொன்னாங்கன்னாக்கா 324/2023 போடப்பட்ட ஜீவோவை போய் படிச்சு பாருங்கன்னு சொல்லுங்க. 324/2023. ஆமா, அப்படி இல்லைன்னாக்கா உங்களுக்கு அவங்க திரும்ப அதுக்கு ரெஸ்பான்ஸ் சொல்ல எனக்கு நீங்க கால் பண்ணுங்க, கண்டிப்பா பேசிக்கலாம். சரி சார், ரொம்ப நன்றி உங்களோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. நான் ட்ரை பண்ணிட்டு அடுத்த கட்ட இதுக்காக நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன். நான் பர்சன்டத்துக்காக நீங்க எப்ப என்கிட்ட பேசினாலும் கண்டிப்பா நான் உதவி செய்வேன். ஏன்னா என்னோட யூடியூப் சேனலை நான் உருவாக்குறதுக்கு காரணமே பர்சன்டத்தோட இஷ்யூல எந்த மக்களும் பாதிக்க கூடாதுன்றது தான். கண்டிப்பா. அதனால கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நன்றி சார். எதுவும் டவுட் இருந்தா நான் அடிக்கிறேன். ஓகே, நீங்க அந்த இது மட்டும் எனக்கு நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மட்டும் கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க, நானும் செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே சார், ஓகே சார், ஓகே, தேங்க்யூ.